இப்போ அஜித் சார் இருக்காங்க, விஜய் சார் இருக்காங்க. விஜயின் சாருடைய ஃபேமிலி என்ன, அஜித் குமார் சாருக்குலாம் என்ன இருக்கு? இதுவும் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாமே தெரிஞ்சிடும். என்கிட்ட எதுவுமே நான் தான் சொல்றேன், வெர்ஜின் கிடையாது இவங்க. எல்லாமே தெரிஞ்சிடுங்க. அப்படி எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த கலையில நல்ல ஒரு பேர் புகழினுடைய நிலைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய கருமா அந்த நேரத்தில் வந்து தவறான ஒரு பாதையை அதை உருவாக்கி பாவத்தை செய்ய வைக்குது. நம்ம வந்து வெளிப்படையாகவும் சொல்லிட்டோம், இது கல்யாணத்துக்கு முன்னாடி கற்பழிந்த ஜாதகம் கூட சொல்லியிருக்கோம். ரெண்டு பேருமே முன்னாடி கணவன் மனைவியா. இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இந்த ஓலைச்சுவடி வந்து எழுதி எல்லாருக்கும் கிடைக்கலையே மேடம். இது சில பேருக்கு கிடைக்காமலே போயிடும். கண்டிப்பா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா பண்ணுவீங்க, இப்போதைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நாசமா போயிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரிங்களா சொல்றேன். ஆக்சுவலா நீங்க நாடி ஜோசியம் பார்க்கும்போது நல்ல நேரம் கெட்ட நேரம் கல்யாணத்துக்காக பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இதுவும் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாமே தெரிஞ்சிடும். என்கிட்ட எதுவுமே நான் தான் சொல்றேன், வெர்ஜின் கிடையாது இவங்க. எல்லாமே தெரிஞ்சிடுங்க. அப்படி எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனா இதுதான் சொல்லணும், இதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். சில பேர்கிட்ட வந்து நம்ம வந்து வெளிப்படையாகவும் சொல்லிட்டோம், இது கல்யாணத்துக்கு முன்னாடி கற்பழிந்த ஜாதகம்னு கூட சொல்லியிருக்கோம். ரெண்டு பேருமே முன்னாடி கணவன் மனைவியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாலி கட்டி வாடுறீங்கன்னு வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். அப்படியா? உங்ககிட்ட எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக வந்துடுது, தெரிஞ்சிருது. என்ன பண்ணுறது? எக்ஸாம்பிள்னா பண்ணுறதா இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அதுவும் கருமாதான், அதுக்கும் கருமாதான் காரணம். அதான் சொல்றேனே, பாஸ்ட்ல நம்ம கஷ்டப்பட்டு ஒரு டிராவல் ஒரு லைஃப்ல நம்ம பார்த்துட்டு நம்ம வரோம் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து சொல்லும்போது எனக்கே ஒரு அதிசயம் தான் இருந்துச்சு. ஓவராலாக சொல்கிறேன் மேடம். ஒட்டு மொத்தமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, தவறான தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நான் நாடி எடுத்து படிச்சிருக்கேன். ஆனால் அவங்க மேலே கூட நான் வந்து தப்பான ஒரு எண்ணத்துலையோ அவங்கள தப்பான ஒரு வகையிலையோ அவங்கள பார்க்கல. தப்பா மீன்ஸ் என் மனசை சவலை பண்ணல, கொடுக்கல. என்ன காரணம், அவங்க என்ன எந்த ஜென்மத்துடைய பாவமோ இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நல்வழிக்காக நான் ஒரு தீர்வை தான் நான் கொடுத்துருக்கேனே தவிர அவங்கள மேல் கொண்டு நான் தூண்டுகோலாக இருக்க சொல்ல. அதே நேரத்தில் நம்ம எதுவுமே கிடையாது மேடம், எல்லாமே எழுதி வைக்கப்பட்டது நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இந்த ஓலைச்சுவடி வந்து எல்லாருக்கும் கிடைக்கலையே மேடம். இது சில பேருக்கு கிடைக்காமலே போயிடும். கண்டிப்பாக எத்தனையோ பேருக்கு ஓலை இல்லாமல் போயிருக்கேன். அதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். மகரிஷியோடைய வாக்குங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போது நிறைய பெண்கள் சார் ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. தனக்கு திறமை இருக்குது, எப்படியாவது சினி ஃபீல்டில் போயிட்டு சேர்ந்துடணும், அந்த பக்கம் இருக்கிற கரை சேர்ந்தே போயிடணும் அப்படின்னு சொல்லி ஏடாகூடமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அளவுக்கு மிஞ்சிய ஒரு விஷயங்களும் இருக்கும். அந்த லிமிட்டேஷன் தாண்டி ஒரு விஷயம் அவங்க அர்ப்பணித்து பண்ணுற அந்த விஷயங்கள் அவங்க ஜாதகப்படி சினிமா துறையில் வந்துடணும். இப்போது நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு துறையும் பிரித்து நீங்கள் சொல்வீங்க, இந்த துறைக்கு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுவீங்க, இப்போதைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நாசமாக போயிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரிங்களா சொல்கிறேன். ஜோசியம்னு ஒரு விஷயம் வந்தால் இது நல்லது இது கெட்டதுன்னு ஓப்பன் அப் பண்ணுவீங்க. ஏன் மரணத்தை கூட நீங்கள் வந்து டேட் வச்சு சொல்கிறீங்க, இந்த இயரில் நீங்கள் இந்த இயர் வரைக்கும் இருப்பீங்க அப்படின்றத உச்சபட்ச ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் நான் கேட்குறேன், இந்த பெண்கள் நிறைய பேர் இந்த ரீல்ஸ் எடுத்து தன்னுடைய கவர்ச்சின்ற ஒரு விஷயத்தை காமிச்சு எப்படியாவது சினிமா துறையில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் வரணும் அப்படின்றது கிடையாது இல்லையா? இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு சொல்யூஷன் இருக்குது. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு நம்ம வாசை தாண்டி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது கூகுளில் சர்ச் பண்ணிக்கிறோம், நல்ல நேரம் பார்க்குறோம் கெட்ட நேரம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் அசிங்கமாக ஒரு விஷயம் நீங்கள் வீடியோக்கு முன்னாடி நின்று பண்ணுறத நீங்கள் உங்களே அர்ப்பணித்து பண்ணுறீங்க, அதுக்கு பல விமர்சனங்கள் தாண்டி வரீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓர கட்டிட்டு ஒரு நல்ல ஒரு நம்மளை ஃப்யூச்சரை கணிச்சு சொல்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிறோம் அப்படின்றத ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆன்சர் நீங்கள் பண்ண முடியுமா சார்?
அதாவது நம்மளுடைய கேள்வி இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கேள்வி. ஏன்னா இப்போ இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான் போயிட்டுருக்கு. அப்போ நம்மளுடைய ஒரு விஷயம் பாருங்களேன், ஒருத்தவங்களுடைய நாடி எடுத்து படிக்கிறோம். அந்த நாடியில் மகரிஷி அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் உயர்ந்த ஒரு குலத்தில் பிறந்து சங்கீதம் நாட்டியத்தின் மேலே அதிகமான பற்று இருந்து அந்த கலையை முழுமையாக கற்று அந்த கலையில் நல்ல ஒரு பேர் புகழினுடைய நிலைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய கருமா அந்த நேரத்தில் வந்து தவறான ஒரு பாதையை அதை உருவாக்கி பாவத்தை செய்ய வைக்குது. அப்போ அதை வந்து செய்த பிறகு அந்த கலையிலையும் நீங்கள் முழுசாக இருக்க முடியாமல் அதன் பிறகு அந்த பிறப்பு முடிஞ்சு திரும்ப இந்த பிறப்பு எடுக்கிறீங்க. இந்த பிறப்பில் உங்களுக்கு இந்த சங்கீதம் நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கற்றுருந்துருப்பாங்க, பாதியிலே விட்டுருப்பாங்க. ஆமாம். ஆனால் அது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரியமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களால சாதிக்க முடியல, சக்ஸஸ் பண்ண முடியல, வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ஏன் இதை இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, ஒரு சில பேருக்கு அப்படி வந்திருக்கு. நீங்கள் போன ஜென்மத்தில் இந்த மாதிரிலாம் இருந்து இப்படி பாவம் பண்ணியிருக்கீங்க, இந்த கலை இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இருந்தும் அது உங்களுக்கு பயனில்லாத போகும், அது உள்ள உங்களால் முழுசாக போய் சேர முடியாத போயிருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது நம்மளுடைய கர்மவினையை பொறுத்து தான் போன ஜென்மத்தில், அதாவது என்ன நெல்லை விதைச்சா நெல் தான் அறுவடை பண்ண முடியுங்கிறது போல் என்ன விதைச்சோமோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்திருக்கிறோங்கிறதும் ஒரு தொழில்முறை இருக்குங்கிறதும் பார்க்கலாம். இது ஒரு சப்ஜெக்டு. அடுத்த சப்ஜெக்ட் என்ன சொல்கிறோன்னா, இந்த பிறப்பில் நம்மளுக்கு அமையக்கூடிய கிரகமும் கர்மாவை பேஸ் பண்ணி வருதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 10வது இடங்கிறது நம்மளுக்கு ஜீவனம். லக்னமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அமையக்கூடிய லக்னமே நம்மளுக்கு ஒரு மூலப்பொருள். லக்னமே நம்மளோட நேச்சர் என்னங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. அப்போ அந்த லக்னம் இப்போ வந்து மிதுன லக்னம், கன்னியா லக்னம், அவங்களுக்கு நடிப்பு, நாடகம், கலை, நயனம், கற்பனை, கவிதை எல்லாமே அவங்களுக்கு அது பற்றுதல் அதிகமாக இருக்கும். ஆனால் பிறந்து கூட பரதநாட்டியத்தில் வந்து நல்லா ஜெயிப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மை லைட்டாக ஒரு பெண்மை கிராஸ் ஆகும். அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தப்படுவார். அப்போ புதன் வந்து அலிகிரகம், ஆணாக பிறந்தாலும் கூட கொஞ்சம் பெண்மையை காட்டும் அது. ஸோ இது வந்து ஜோதிடத்துக்குள்ள நம்ம வந்து டீப்பாக போகக்கூடிய விஷயம். அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து 10ஆம் இடம் ஜீவனம். அப்போ நான் வந்து கலைத்துறையில் நான் வந்து ஜெயிப்பேனா, அப்போ அந்த 10ஆம் இடத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சினா அதை ஆய்வு பண்ணணும். அப்போ அந்த 10ஆம் இடத்துல சினிமா துறைக்குன்னு சில கிரகங்கள் இருக்குது. நடிப்புக்கான ஒரு கிரகம் இருக்குது, நடிப்பு வேஷம் போடுறதுக்கு ஒரு கிரகம் இருக்குது, அதுவே டெக்னிக்கல் ஃபீல்டாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு கிரகம் இருக்குது. அப்போ அதிலே வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் பிரிக்கப்படுது. அதனுடைய சாராம்சங்கள் நல்ல ஒரு பலமாக இருந்து அதனுடைய தசா காலங்கள் நடந்ததுனால் நீங்கள் ரீல்ஸ்லாம் போட வேணாம். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம். சும்மா ரோட்டோரமாக இருந்தவனை கூப்பிட்டு வச்சு ஒரு பாட்டு பாட சொல்லிலாம் இன்றைக்கி வந்து எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிருக்காங்க. ஆமாம்மா, மணி வித்துட்டு போனவங்க இப்போ ஹீரோயினாக பண்ணுறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் புரியுதுங்களா? ஆனால் மேக்கப் போட்டு அழகுபடுத்தி தன்னை வந்து அழகாக காட்டுறதை விட அழகாக காட்டுறாங்க. அழகே இல்லாதவங்கள அவங்களுடைய அந்த நேரம் என்ன செய்யுது, அவங்களுக்கு அந்த யோகங்கள் அந்த தசா காலங்கள் வரும்பொழுது அந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும் பொழுது அழகே இல்லாதவங்களை அழகுபடுத்தி இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு உலகத்தினுடைய புகழுக்கு கொண்டு போயிடுறாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்குறோம். வயசும் கூட சொல்லலாம். ஏன்னா பறவை நானே சொல்கிறேன், பறவை முனியம்மா எத்தனை வயசில் அவங்க வந்து சினிமா துறையில் வந்து புகழ் அடைஞ்சாங்க இல்லையா? அதனால் இதுக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க வந்து புகழ் அடைகிறதுக்கு சினிமா துறையில் வந்து ஜெயிக்கிறதுக்கும் அது உள்ளே வரத்துக்கும் இப்படிலாம் நம்மளை வந்து நம்ம திறமையை வெளிப்படுத்தணுங்கிறதுலாம் கிடையாது. அதுக்கான கிரகங்கள் அங்கே ஆக்டிவாக இருந்ததுன்னா யாராவது ஒருத்தவங்களுடைய தூண்டுகோலை கூட ஒருத்தவங்க எடுத்து கொண்டு உள்ளே விட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் தான் சும்மா கூட போனேன் சார் நான். இல்லைங்க, ஏங்க இன்னைக்கு வந்து 2 ஸ்டார் வந்து பெரியவங்கங்க. அப்போ விஜய், அஜித் குமார்னு வராங்க. அப்போ அஜித் சார் இருக்காங்க, விஜய் சார் இருக்காங்க. அப்போ விஜய் சாருடைய ஃபேமிலி என்ன பாரம்பரியம், அவங்க வந்து குடும்பமே வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய குடும்பம்.
அவங்க அப்பா டைரக்டராக இருந்தாங்க, அம்மா வந்து நல்ல ஒரு பாடகியாக இருந்தாங்க. அப்போ அந்த ஜீன் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டில் வந்து நடிக்க வந்துட்டாங்க. அஜித் குமார் சாருக்குலாம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சாதாரண வந்து ஒரு பைக் ரேசரு, ஒரு மெக்கானிக்காக இருந்தவங்க, இன்றைக்கி அவங்க எப்படி அதில் வந்து இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் ஸ்டார் லெவலில் இருக்காங்க, ஸ்டாராக இருக்காங்களே, எப்படி அது? அவங்க எந்த விளம்பரத்தில் வந்தாங்க, எந்த இடத்துல இல்லை? இன்னைக்கு அவர் நடிக்கணும் கூட தேவையில்லையே, வெளியில் வந்துட்டு போனாலே போதுமே. ஸோ அதுக்கு அப்போ வந்து அந்த அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகம் பலம் பெற்று அந்த கிரகத்தினுடைய திசையோ அதனுடைய திசை ப்ளஸ் அதனுடைய சாராம்சம், அப்போ அந்த 10 கூடிய ஸ்தானம், 4 கூடிய ஸ்தானம், லக்னாதிபதி இவங்களாம் வலுவாக இருந்து சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது அவங்க வந்து புகழுடைய உச்சத்துக்கு போயிடுவாங்க. அது யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே. இப்போ அவங்க வெளியில் வர முடியல சுதந்திரமா. அதனால் நான் உங்கள் மூலமாக நான் சொல்கிறது என்ன, அதுமாரிலாம் வேண்டாம். உங்கள் தலையெழுத்து என்ன இருக்கோ அதுதான் நடக்க போகுது. எஸ். அதாவது பழம் இருக்குங்க, ஒரு பழம் இருக்குது, ஒரு மரத்தில் ஒரு பழம் காய்க்குது, காய் காய்க்குது. அது பழமாக ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடுது, பழமாக ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடுது, அந்த மரத்தை விட்டு காம்பை விட்டு தன்னால் பிரிஞ்சிடுது. நம்ம பறிக்க வேண்டியில்லை. ஏன் இந்த உதாரணத்தை இப்போ சொல்கிறேன்னா, இது வந்து சினிமா துறைன்னு இல்லை, எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேன். ஒரு ஆன்மீகமாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கட்டும், தொழில், எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லாது. அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு போகும். அந்த நேரத்தில் நம்ம போகிற பாதை கரெக்டாக சரியா அப்படிங்கிறத நம்ம வந்து நிதானமாக அதை வந்து கொண்டு போகணும். அப்போ உங்களுடைய நேரகால பலன்களை உங்கள் நாடி எடுத்து மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அது தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணால் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே. அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த விஷயம் நம்ம பார்க்கலாம், எந்த துறையில் நம்ம வருவோம், ஜெயிப்போம், எல்லாமே சொல்கிறேன். அதை விட்டுட்டு கேவலமான செயல்களோ அதற்கான முயற்சிகளும் பண்ணுறது அது சரியில்லைன்ற மாதிரி தான். நீங்கள் உங்களை இப்படி தாழ்த்திக்கிறதும் அதுக்கு அந்த நெகட்டிவ் கிரகத்தோடைய